முன்னொரு காலத்தில் சபரிமலை அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கிருஷ்ணன் என்ற ஒரு பக்தர் வசித்து வந்தார். கிருஷ்ணன் ஐயப்ப சாமி மீது மிகுந்த பக்தி கொண்டவர். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளையும் ஐயப்ப சாமி பதிகங்களை பாடி தொடங்குவார். கிராமத்தில் அவர் தைரியமான தர்மசீலர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் கிருஷ்ணனின் உறவினர் திருமணத்திற்கு அழைப்பு வந்தது. அந்த திருமணம் வேறு கிராமத்தில் இருந்ததால் கிருஷ்ணன் மலைப்பாதையில் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த மலைப்பாதை மிகவும் ஆபத்தானது. காட்டு மிருகங்களும் திருடர்களும் அதிகம் சுற்றி வந்ததால் அவ்வழியாக யாரும் செல்லத் துணிந்திருக்கவில்லை. ஆனால் கிருஷ்ணனுக்கு ஒரு பயமும் இல்லை. ஐயப்ப சாமி எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அவர் தனியாகவே அந்த வழியில் நடந்து சென்றார். தனது மனதில் ஐயப்ப சாமியின் திருநாமத்தை உருக உருக ஜபித்தார். பாதையின் நடுவில் இருட்டாகும் சமயம், சதா அமைதியாக இருக்கும் காடு திடீரென சத்தம் எழுப்பத் தொடங்கியது. ஒரு பெரிய புலி கிருஷ்ணனின் முன்னே தோன்றி கர்ஜித்தது. கிருஷ்ணன் ஆச்சரியத்துடன் இருந்தாலும் தைரியத்தை இழக்கவில்லை. ஐயப்ப சாமி, உன் பக்தனை காப்பாற்று என்று முழக்கமிட்டார். அந்த நேரம் வானத்தில் இருந்து பிரகாசமான ஒளி பாய்ந்து ஐயப்ப சாமி மாலையுடன் தோன்றினார். அவர் தனது அழகிய வில் மற்றும் அம்புடன் புலியை அடக்கினார். புலி தன் கோபத்தை விடுத்து அமைதியாக காடு நோக்கி ஓடிவிட்டது. ஐயப்ப சாமி கிருஷ்ணனை பார்த்து, உன் பக்தி காரணமாக நீ பாதுகாக்கப்பட்டாய். எந்த நிலைமையிலும் தைரியத்துடன் தர்மபடியாக இரு, நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்று கூறினார். கிருஷ்ணன் சாமி திருவடியில் விழுந்து நன்றி தெரிவித்தார். திருமணத்திற்கு சென்ற கிருஷ்ணன் தனது சந்தோஷ அனுபவத்தை அனைவரிடமும் பகிர்ந்தார். அதிலிருந்து அந்த கிராம மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்ப சாமிக்கு சிறப்பு பூஜைகளை செய்து வருகிறார்கள். கிருஷ்ணனின் வாழ்க்கை பக்தியின் மாபெரும் உதாரணமாக இன்று வரை மக்களால் பேசப்பட்டு வருகிறது. அவ்வளவு மகத்துவமுள்ள ஐயப்ப சாமியின் அருள் பெற உண்மையான பக்தியும் தர்மமான வாழ்க்கையும் முக்கியம் என்பதை இந்த கதையானது நமக்கு கற்றுத்தருகிறது.